நெஞ்சிலெல்லாம் பச்சை குத்துனியேப்பா அப்படின்னு இப்போ நெட்டிசன்கள் வந்து பாலாஜியை ஆர்ஜே பாலாஜி இல்லை தாடி பாலாஜியை கலாய்ச்சிட்ருக்காங்க. ஏன்னா இன்டர்வியூவாக வீடியோவாக வெளியிட்டு புலம்ப ஆரம்பிச்சிருக்காரு தாடி பாலாஜி. சமீபத்தில் தான் ஒரு வீடியோவில் பேசும்போது புசி ஆனந்த் வந்து தொண்டர்களுக்கும் தலைவருக்கும் உள்ள அந்த பந்தத்தை தடுக்கிறாரு, ஒரு தொண்டன் வந்து தலைவரை சந்தித்து பேச முடியறதில்ல, பாண்டிச்சேரி செக் போஸ்ட் மாதிரி புசி ஆனந்த் நின்றுட்டுருக்காரு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். அது மட்டும் இல்லாமல் புசி ஆனந்த் இருக்க வரையும் கடைநிலை தொண்டனின் மனநிலை அப்படிங்கிறது வருத்தத்திலே தான் இருக்கும் அப்படின்னு பேசியிருந்தார். அதாவது அந்த தொண்டன் அப்படின்னு சொல்கிறது இவரை தான் சொல்லியிருக்கார் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ வந்து இன்னொரு பேட்டியில் ஓப்பனாகவே சொல்கிறாரு, என்னை வந்து விஜயை மீட் பண்ண, அதாவது தலைவரை மீட் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணாலும் அதுக்கும் உள்ள விடுறதில்ல, எங்கேயுமே நீ அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி பார்த்தா என்னையும் ஒரு 100 பேருக்கு தெரியும் சார், ஓகேங்களா? ஒரு 10,000 பேரை வந்து தலைவரை தெரியுது அப்படின்னா 100 பேருக்கு பாலாஜின்னு தெரியும் சார். இது என்னுடைய உழைப்பு, அது அவருடைய உழைப்பு. ஏன்னா நான் வந்து ஒரு 100 பேருக்கு தெரியும் என்னைய, இதே தலைவரை வந்து அவருக்கு ஒரு 10,000 பேருக்கு தெரியும்னா என்னைய ஒரு 100 பேருக்காவது தெரியும். இப்போ நான் போனேன்னா எல்லா அட்டென்ஷனும் என் மேலே தான் வரும், இந்த புசி ஆனந்து மற்றவங்க மேலே வர்றதில்லை, அதனாலேயே என்னைய வளரக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க. பாலாஜி வந்துட்டு ஒரு நிகழ்ச்சிக்கு போனால் பாலாஜி தான் ஃபோக்கஸ் ஆகிறாரு, நம்ம ஆக மாட்டோம் அப்படின்னு உள்ள டாக்கு சார். வேணும்னே நிகழ்ச்சியில் அவாய்ட் பண்ணுறாங்க சார், நம்ம யார்கிட்ட சொல்ல முடியாது. இது வந்து விஜய்க்கு தெரியுமா அப்படின்னா தெரில. ஆனால் வந்து நான் வந்தது விஜய்க்காக மட்டும்தான், மற்ற யாருக்காகவும் இவனுங்களுக்காகலாம் நான் வரல, நான் வந்தது விஜய்க்காக மட்டும்தான் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருந்தார். பாவம், அவரோட நிலைமை எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது வருத்தமாக தான் இருக்குது. அப்படி பார்க்க போனால் நான் தூக்கி போட்டு என்னடா இவனுங்களை நம்ம வேலையை பார்ப்பேன்டான்னு போய்க்கலாமே. இவனுங்கெல்லாம் யார் சார்? இவனுங்களே நான் வரவே இல்லையே, இவங்க யாருக்காக நான் வரவே இல்லை, நான் வந்தது விஜய் சாருக்காக மட்டும்தான். ஏன்னா இப்படி தூக்கி போட்டு போகிறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது அப்படின்னு கூட சொன்னார். அவசரப்பட்டுட்டியே குமார் அப்படிங்கிற மாதிரி அவசரப்பட்டு பச்சை குத்தி வச்சுருக்காரு. அதை அழிக்கணும்னாலும் இன்னும் ரணகலமாகும். சரி, என்ன பண்ணுவாரோ பொறுத்திருந்து பார்ப்போம்.